வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியிலிருந்து சனிக்கிழமை விடுவிக்கப்பட இருந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதை ஹமாஸ் காலவரையின்றி ஒத்திவைத்துள்ளதாக ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உடையக்கூடிய நிலையில் இருந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அரசாங்கம் மீறியதாக குற்றம் சாட்டினார். இந்த நடவடிக்கை கடந்த மாதம் ஒப்புக்கொள்ளப்பட்டு 6 வார போர் நிறுத்தம் மற்றும் அதற்கு அடுத்து வர வேண்டிய 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் இரண்டையும் தடம்புரள அச்சுறுத்துகின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திங்கட்கிழமை நேற்று இரவு தனது உயர்மட்ட ஆலோசகர்களுடன் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். மேலும் அவர் தனது பாதுகாப்பு அமைச்சரவையுடன் திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பை இன்று செவ்வாய்க்கிழமை காலைக்கு முன் நகர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சில மணி நேரத்திற்கு பின்னர் ஜனாதிபதி ட்ரம்ப் திங்கட்கிழமை மாலை ஹமாஸுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையை வெளியிட்டார். சனிக்கிழமை 12 மணிக்குள் அனைத்து இஸ்ரேலிய பணியகங்களும் காசாவிலிருந்து விடுவிக்கப்படாவிட்டால் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். அதன்பின் அனைத்தும் நரகமாக மாறப்போகிறது. சனிக்கிழமை 12 மணிக்கு அவர்கள் இங்கே இல்லை என்றால் அனைத்து நகரமாக மாறிவிடும் என்று ட்ரம்ப் செய்தியாளர்கள் முன் வெள்ளி மாளிகையின் நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடும் போது கூறினார். இஸ்ரேல் பதிலடி கொடுக்க போகிறதா என்று ஒரு செய்தியாளர் கேட்டதற்கு ட்ரம்ப் கூறிய பதில், நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அவர்கள் அதாவது ஹமாஸ் பார்க்க போகிறது என்றார். சனிக்கிழமை காலக்கெடுவுக்கு பின்னர் அமெரிக்காவின் தலையீடு இருக்குமா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்றார். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இரண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பல்வேறு அம்சங்களை மீறியதாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினர். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் பாலஸ்தீனிய கைதிகளையும் தொடர்ந்து விடுவித்து வந்தனர். பணிய கைதிகள் விடுதலையை ஒத்திவைப்பது குறித்து ஹமாஸின் அறிக்கையை அமெரிக்காவின் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி நேர்காணலில் ஒரு சிறிய பகுதி ஒளிபரப்பு செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே வந்தது. ஒளிபரப்பு செய்யப்பட்ட சிறிய பகுதியில் ட்ரம்ப் பாலஸ்தீனியர்கள் காசாவுக்குள் திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறியது வெளியானது. காசாவில் உள்ள முழு மக்களையும் இடமாற்றம் செய்யும் ட்ரம்பின் திட்டம் சர்வதேச சமூகத்தின் பெரும்பகுதியால் உறுதியாக நிராகரிக்கப்பட்டது. பின்னர் ட்ரம்ப் காசாவில் இருந்து பெரும்பாலான பாலஸ்தீனியர்களை ஜோர்டான் மற்றும் எகிப்தில் நிரந்தரமாக குடியேற்ற வேண்டும் என்ற தனது கோரிக்கையை ஏற்க மறுத்தால் ஜோர்டான் மற்றும் எகிப்துக்கான நிதி உதவிகளை நிறுத்துவேன் என்று கூறினார். முன்னதாக திங்கட்கிழமை காசாவில் உள்ள ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹசீம் ஹாசிம் புதிய கோரிக்கைகள் ஏற்கத்தக்கவை அல்ல என்றார். காசிம் சவுடியை தளமாக கொண்டு அல்ஹதா தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் செயற்படுவதற்கு எங்களிடம் ஒரு ஒப்பந்தம் உள்ளது தெரிவித்தார். பாலஸ்தீனிய அரசாங்கம் மற்றும் காசாவின் நிர்வாகத்தின் புதிய வடிவம் பற்றிய யோசனைக்கு நாங்கள் பேச தயார், ஆனால் நாடு கடத்தலுக்கு அல்ல என்று கூறினார். மற்றொரு முனையில் பாலஸ்தீனிய அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் இஸ்ரேலால் சிறையில் அடைக்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் குடும்பங்களுக்கு ஊதியம் வழங்கும் கொள்கையினை மாற்ற உத்தரவிட்டார். பாலஸ்தீனியரின் குடும்பங்களுக்கு ஊதியம் வழங்குதல் கொள்கை நீண்ட காலமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் கண்டிக்கப்பட்டு வருகிறது. திரு அப்பாஸின் ஆணை குழப்பமாக உள்ளது. அத்தகைய ஊதிய கொடுப்பனவுகள் எவ்வாறு மாறும் என்பது தெளிவாக இல்லை. காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான பதட்டத்தின் முக்கிய புள்ளி ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தின் தலைவிதியாகும். இது போருக்கு நிரந்தர முடிவு, காசாவில் இருந்து முழு இஸ்ரேலிய வெளியேற்றம் மற்றும் மேலும் பணைய கைதிகள் மற்றும் கைதிகளை விடுவிக்க அழைப்பு விடுக்கிறது. விவரங்கள் குறித்த பேச்சுக்கள் கடந்த வாரம் தொடங்கவிருந்தன. ஆனால் கத்தாருக்கு அனுப்பப்பட்ட இஸ்ரேலிய அதிகாரிகள் முடிவு எடுக்க முடியாத இளநிலை அதிகாரிகள். பிரதமர் நேதன்யாகு 2ஆம் கட்டத்தோடு போர் முடிவடையும் என்று இருந்தால் ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை ஏற்க முடியாது என்று பரிந்துரைத்துள்ளார். ஹமாஸ் அளிக்கப்பட்ட பின்னரே போர் முடிவடையும் என்பது அவரது நிலைப்பாடு. ஹமாஸ் தனது பங்குக்கு 2வது கட்டத்தின் போரின் முடிவை உள்ளடக்கியதாக வலியுறுத்தியுள்ளது. ஹமாஸின் இராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஒபேடா டெலிகிராமில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டினார். அந்த ஒப்பந்த மீறல்கள் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புவதை தாமதப்படுத்தியது, சில மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை தடுப்பது மற்றும் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்று அவர் குறிப்பிட்டார். ஒப்பந்தத்தின் கீழ் ஜனவரியில் விடுவிக்கப்படுவார் என்று கூறப்பட்ட ஒரு பெண் பணிய கைதியை விடுவிக்க ஹமாஸ் தவறியதை அடுத்து இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களை வடக்கு காசாவில் உள்ள அவர்களது வீடுகளுக்கு திரும்ப ஒப்புக்கொண்டதை இஸ்ரேல் தாமதப்படுத்தியது. ஆனால் பரிமாற்றம் இறுதியில் நடந்தது. பெண் பணிய கைதி விடுவிக்கப்பட்டார். பாலஸ்தீன பகுதிகளுக்கான கொள்கையினை மேற்பார்வையிடும் இஸ்ரேலிய ஏஜென்சியான CUGAT பிப்ரவரி 7ஆம் தேதி ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து 12,000க்கும் அதிகமான வாகனங்கள் காசாவுக்குள் நுழைந்ததாக கூறியது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் செய்தி தொடர்பாளர் ஹமாஸின் அறிவிப்பு போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை முற்றிலும் மீறுவதாக கூறினார்.
காசாவில் சாத்தியமான எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிக உயர்ந்த எச்சரிக்கையுடன் தயாராக இருக்குமாறு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டதாக அவர் கூறினார். 6 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் 2ஆம் தேதி வரை நீடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து சுமார் 1500 பாலஸ்தீனர்களை விடுவிப்பதற்கு ஈடாக 25 உயிருள்ள பணைய கைதிகள் மற்றும் கொல்லப்பட்ட 8 பேரின் உடல்களை விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏறக்குறைய பாதி பரிமாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. காசாவை இரண்டாக பிரிக்கும் நெட்சாரின் தாழ்வாரம் என அழைக்கப்படும் பெரும்பாலான பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை வெளியேறியது. பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்தி வைக்கும் ஹமாஸின் அறிவிப்பின் பின்னணியில் ஈரான் இருக்க சாத்தியம் உள்ளது. ஈரானிய சுப்ரீம் தலைவர் அலி கமேனி அடுத்து என்ன செய்வது என்று விவாதிக்க ஹமாஸ் வார இறுதியில் டெஹ்ரானுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பியது. அவர்களுக்கு ஈரான் சில விஷயங்களில் உத்தரவிட்டிருக்கலாம். ஹமாஸ் தெளிவாக பல்வேறு விருப்பங்களை பரிசீலித்து வருகிறது. ஒன்று, முதல் கட்டத்தின் போது ஒப்பந்தத்தை அளிப்பது. இது ஒரு புதிய சுற்று போருக்கு வழிவகுக்கும் மற்றும் நெட்சாரிம் தாழ்வாரம் மீண்டும் காசா நகரத்தை மத்திய காசாவில் இருந்து பிரிப்பதை காணலாம். ஒப்பந்தத்தின் குறுகிய முதல் கட்டத்தின் போது ஹமாஸ் ஏற்கனவே பல வழிகளில் சிறிய நெருக்கடிகளை உருவாக்கியது. உதாரணமாக, விடுவிக்கப்படும் பணைய கைதிகளின் பெயர்களின் பட்டியலை வெளியிடுவதற்கு கடைசி நிமிடம் வரை காத்திருக்கும் மற்றும் போர் நிறுத்தத்தின் முதல் வாரத்தில் விடுவிப்பையே தாமதப்படுத்தியது. ஹமாஸுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? காசா மக்கள் மீண்டும் போருக்கு திரும்புவதை காண விரும்பவில்லை என்று ஹமாஸுக்கு தெரியும். அதே நேரத்தில் கையில் உள்ள பணைய கைதிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது ஹமாஸுக்கு பெரிய சிக்கல். பெண் பணைய கைதிகள் ஹமாஸின் மிகப்பெரிய பரிசு. அதை இப்போது ஹமாஸ் இழந்து விட்டது. ஹமாஸ் தன்னிடம் வைத்திருக்கும் பணைய கைதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதால் அதன் பேரம் பேசும் திறன் குறைவாக இருக்கும் என்பதை அறியும். மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் ஜோர்டானிய மன்னர் 2ஆம் அப்துல்லாவை சந்திக்கிறார் என்பது ஹமாஸுக்கு தெரியும். இது ட்ரம்பின் காசா திட்டத்தையும் நெருக்கமாக பின்பற்றியுள்ளது. காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தலாம் என்றும் அளிக்கப்பட்ட நிலப்பகுதியை மறுகட்டமைக்க பிராந்திய நாடுகள் பணம் செலுத்துவதற்கு வழிவகை செய்ய மக்களை இடம் மாற்றலாம் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் அடிக்கடி கூறுகிறார். ஈரானிய ஊடகங்கள் கரையோர பகுதி பாலஸ்தீனத்தின் பிரிக்க முடியாத பகுதி என்றும் காசாவை வாங்கி சொந்தமாக்க விரும்புவதாக ட்ரம்ப் கூறியதை ஹமாஸ் கண்டித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளன. ஹமாஸின் அரசியல் பீரோ உறுப்பினர் இஸ்லாத் அர்ரிஷ் ட்ரம்பை கடுமையாக சாடினார். காசா என்பது வாங்குவதற்கும் விற்கப்படுவதற்குமான ஒரு ரியல் எஸ்டேட் அல்ல. அது நமது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலத்தின் பிரிக்க முடியாத பகுதி. காசா அதன் மக்களுக்கு சொந்தமானது. அவர்கள் அதை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்றார். ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் பணைய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்தினால் சலுகைகள் கிடைக்கும் என்று ஹமாஸ் இப்போது நம்புகிறது. ஆனால் அது ஹமாஸின் கதையை மீறிய விளையாட்டாகவும் மாறலாம்.